பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் செய்வாராக. நாம் வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல நாளிலும் கூட இந்த நல்ல நேரத்திலும் உடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் கூடி வரும்படி இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொலைக்காட்சி மூலமாக இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய பலத்த கரத்தின் அசைவாடுதல் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் விடுவிக்கிறோம், உடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிற எந்த வார்த்தையானாலும் ஆண்டவரை தெளிவாய் ஒன்றும் மறைத்து வைக்காமல் பேசப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்க கேட்க ஆவியில் பலன் கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த தெய்வ பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. எல்லா தடைகளை மாறட்டும். பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு அசாதாரண மகிமை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நிரப்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். விடுதலைகள் வெளிப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும் நாங்கள் கேட்டு பலனடைய விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நல்ல நேரத்திலும் கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்கிற வார்த்தை. அன்பு தேவச்சனமே, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அநேக நாட்களாக மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி, வயது முதிர்ந்து போனாலும் வயது சென்று போனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரம் செத்து போன நிலைமையில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அங்கே வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமனார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்திலும் நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு, அவர் சொன்னபடியே செய்தருள்வார். அவர் சொன்னபடியே செய்தருள்வார். அவருடைய வாக்கில் ஒன்றும் மாறி போவதில்லை. அவர் சொன்னபடி நிச்சயம் நமக்கு செய்வார். என்னை கேட்கிறேன் அன்பு தேவஜனமே, ஒருவேளை ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்மோடு பேசி இன்னும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதது போல் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், இது நிறைவேறுமா, நடக்குமா, நடக்காதா என்கிற கேள்விக்குறிகளோடு காணப்படுமானால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டதுபடியே நம்முடைய வாழ்க்கையிலையும் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயமாய் கர்த்தர் செய்தருள்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவர் பேசுகிறது வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை வார்த்தையினால் சொல்லி உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை, இது உண்டாக கடவுது, இது சிருஷ்டிக்கப்பட கடவுது, தண்ணீரிலே மச்சங்கள் உண்டாக கடவுது, இப்படியெல்லாம் அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே உயிர் பெற்று உருவம் பெற்று அங்கே நிகழ்வுகளாய் உண்டாகிறது. அவர் சொன்ன ஒன்றும் தவறி போகவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரானால் நிச்சயமாய் அதற்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு தேவச்சனமே, அவர் பேசுகிறது வெறும் வார்த்தையாக அல்ல, அது பேசும்போதே என்ன காரியத்திற்காக பேசினாரோ அந்த காரியத்திற்கான உருவமாய் அது உருவாக ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாராளுக்கு சொன்னது போல ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை உருவாவதற்கு என்ன தேவையோ அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்கே ஆபிரகாம் சாராவுக்கு இப்படி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திற்குள்ள நீ ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லப்பட்டது போல அந்த உற்பத்தி காலத்திற்குள்ள குமாரனை பெற்றெடுக்க என்ன தேவையோ அந்த நிகழ்வுகள் அவருடைய சரீரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து கொண்டிருந்தது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால்
சொல்லுகிறவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணின உன்னதமான தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த அந்த உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர்கள் சொல்ல சொல்ல கிரியைகளை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் சொன்னதில் ஒன்றும் தவறி போவதே இல்லை. மனுஷன் இன்னைக்கு சொல்ற வார்த்தை நாளைக்கு நிறைவேற்ற முடியாமல் அவன் தடுமாறி போவதற்கான வாய்ப்புண்டு. ஒரு வருஷம் தாண்டி உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ற மனிதன் ஒரு வருஷம் தாண்டி உயிரோடு இருந்தால்தான் பொருள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறதுனால அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த நபர்களால் முடியாது என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாயை திறந்து ஒரு வார்த்தையை வசனித்திருப்பாரானால், அவருடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டிருக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு அவர் பேசினாரோ அதை நிறைவேற்றும் என்பதில் மாற்றமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு படவில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிறதை பார்க்கும்போது எல்லாரும் ஆவேசம் என்று சொல்லி அங்கே பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், வருகிறது நான் தான். சொன்ன உடனே அங்கே அந்த சீசன் சொல்லுகிறார், ஆண்டவரை வருகிறது நீரானால் நானும் வரும்படி செய்யும். ஆண்டவர் சொன்னார், சரி உன் கால் எடுத்து வச்சு நடந்து வா அப்படிலாம் சொல்லலை, நீ வா என்று அழைத்தார். அழைத்த அடுத்த செகண்ட்ல இந்த பேதுரு தண்ணீரில் நடப்பதற்கு என்ன தேவையோ அது அங்கே உருவாகிறது. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே வல்லமையும் மகிமையும் பேதுருக்குள்ளே வெளிப்படுகிறது. தைரியமாய் காலடி எடுத்து வைத்து நடக்கிறார். திரும்ப பயந்து அவர் மூழ்கி போகிறார். ஆனால் வா என்று சொன்ன, நடந்து வா, நீ வா என்று சொன்ன அந்த வார்த்தையில அங்கே பயங்கரமான மாற்றங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாரா? அவர் சொன்னதை அப்படியே செய்வாரா என்று சொன்னால் நான் ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலையும் சொன்னதில் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ, அநேகருக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு, அவர் சொல்லுகிறத டைரியில் அல்லது புத்தகத்தில் எழுதி வைத்து ஆண்டவர் இதை சொன்னீர் நீர் செய்யும் என்று ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. சிலருக்கு இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி எழுதி வைத்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. எது எப்படியானாலும் அவர் சொன்ன ஒரு காரியத்தை நம்பி இருப்பீர்களானால், 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நம்ப பண்ணின வாக்கை நினைத்து நிறைவேற்றும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற யாருடைய நம்பிக்கை வீணாய் போக போறதில்லை. நிச்சயமாய் நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்று, தேவன் குறித்த காலத்தில் நிச்சயமாய் அவர் நமக்கு நிறைவேற்றுவார். தேவன் குறித்த காலம் என்று உண்டு. எல்லாமே காலத்தை சார்ந்துதான் அங்கே செயல்படுகிறது. வேதாகமத்தில் வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை முன் குறிக்கிறார். வேதாகமத்தில் அநேக காரியங்கள் அப்படிதான் நடக்கிறது. ஒரு காரியத்தை அவர் ஒரு டைமிங், அவருடைய நேரத்தின் படிதான் அவர் செயல்படுகிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. தாயார் வந்து கூறுகிறார்கள், திராட்சரசம் குறைப்பட்டது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? அப்புறம் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் முதலாவது அற்புதத்தை அங்கதான் செஞ்சார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படியானால் அவருடைய வேலை ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக செயல்படுகிற வேலை ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்யாண வீட்டில் நிந்தைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிற இந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கலாம், பல 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 விதங்களில் பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கலாம். அதற்காக ஆண்டவர் தன்னுடைய நேரத்தை தாண்டி செயல்படுகிறவர் அல்ல. அவருடைய நேரம் வந்தபோது அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவர் செயல்படுகிற தேவனாய் இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். உங்களுக்கு சொன்னதை கட்டாயம் சொன்னபடியே, ஒன்று கூட தவறாமல், ஒன்று கூட விலகாமல் சொன்னபடியே அவர் செய்தருள்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதை சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே செய்வதற்கு வல்லமை உள்ளவர்
தேவன் குறித்த காலத்துல அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அந்த காலத்திற்குள்ள ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து போயிருக்கலாம், நம்முடைய பொறுமையை நாம் இழந்து போயிருக்கலாம், இனி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்குள்ள நம்ம வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக வேறு வழிகள் மூலமா ஏதாவது நம்ம வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது எப்படியானாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளுக்கு அவர் சொன்னபடியே செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் தாண்டிதான் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அவர்கள் பார்க்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை வருடமானாலும் நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் மரித்து போனால் கூட உயிர் பெற செய்து அவர் கிரியை செய்வார். வேதாகமத்தில் எனக்கு பிடித்த ஒரு சம்பவம் இப்படி இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி எலியாவிடத்தில் போய், எனக்கு 2 மடங்கு உம்முடைய வல்லமை வேணும், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் பலன் எனக்கு 2 மடங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் எலியா செய்ததை விட 1 மடங்கு அதிகமாய் கர்த்தருக்காக அற்புதங்கள் செய்தார்னு சொல்லி வேதத்தில் தான் வாசிக்கிறோம். அவருடைய கடைசி அற்புதம் நடந்தது எங்கே அப்படின்னு சொன்னால், அவர் மரித்த பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் ஒரு மரித்து போன ஒரு மனிதனை தூக்கிட்டு போகும்போது இன்னொரு சேனை வர்றதை பார்த்து பயந்து எலிசாவுடைய கல்லறைக்குள்ள தூக்கி போடுறாங்க. கல்லறைக்குள்ள தூக்கி போட்ட அந்த சரீரம், அந்த மரித்து போன சடலம் எலிசாவின் எலும்புகள் பட்ட உடனே அது உயிர் பெற்று வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் எதுவானாலும் எலிசாவை கொண்டு 2 மடங்கா பயன்படுத்தணும். 2 மடங்கா எலியா செஞ்சதை விட 1 மடங்கு அதிகமாக எலிசா செஞ்சார்னு எழுதப்படணும்னா அதற்கு முன் எலிசா மரித்து போனால் கூட மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலிருந்தும் கர்த்தர் தம்முடைய செயலை துவங்குவதற்கு வல்லமை உள்ள என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாக தம்முடைய செயலை இந்த நேரத்தில் அவர் ஆரம்பிக்க போகிறார். இவ்வளவு தாமதமாயிட்டாண்டவரே, இவ்வளவு காத்திருக்கிறோம் ஆண்டவரே, இவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு பலமான அசைவாடுதல் இப்போ நீங்க இருக்கிற அந்த அறைகளுக்குள்ள, ஒரு பலமான தேவ மகிமை நீங்க இருக்கிற அந்த அறைகளுக்குள்ள ஆவியான ஒரு பலமாய் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, நாங்க இவ்வளவு காத்திருக்கிறோம், இவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறோம், நீர் சொன்னதை நம்பித்தான் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இன்னும் ஏன் எங்க வாழ்க்கையில நடக்க எதுவுமே நடந்த மாதிரி தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், என் வேலை வரும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அவர் சொன்னதை நிறைவாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். யாரோ சிலருடைய வாழ்க்கையில இந்த நல்ல நேரத்தில் ஒரு பலமான அடையாளம் வெளிப்பட போகிறது. இத்தனை நாளுக்குள்ள உனக்கு சுகத்தை தருவேன் ஆண்டவர் சொல்லியும் சுகம் பெறாமல் தாமதமாய் கொண்டிருக்கிற யாரோ ஒருவருடைய சரீரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை பலமாய் அனுப்புகிறார். நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். எந்த பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்போ அற்புதத்தின் கரம் நீட்டப்படுகிறது. பயங்கரமான விடுதலைகள் வெளிப்படுகிறது. நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. அப்போ எந்த சூழ்நிலையானாலும் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். குடும்பத்தில், ஊழியத்தில், தலைமுறைகளை குறித்த விஷயத்தில் எதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் நேர்த்தியான சரியான நேரத்தில் ஒரு நொடி கூட அடி பிளராமல் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சாராளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஆண்டவர் செய்தார். 25 வருடங்கள் காத்திருக்க வைத்தார். 25 ஆண்டவர் முன்குறித்த அந்த நாள் நெருங்கின போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் அதை உயிர்ப்பித்து அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்க கூடுமானால், நான் அந்த வசனத்தின் வெளிப்பாட்டில் நின்று சொல்றேன், அவர் சொன்னதை செய்யாதிருக்க அவர் மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றும்படி அவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. உங்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை இந்த மாதம் முடிகிறதற்குள்ள நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேறுதலை தருவார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்வேன் சொல்லியிருக்கிறார், ஆனால் இன்னும் ஒரு காரியமும் ஒரு நகர்வு நாங்கள் பார்க்க முடியல. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏற்ற நேரம் வருகிற போது கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இரண்டாவது, தாமதமானாலும் தரமானதாய் தருவார். தாமதமானாலும் தரமானதாய் தருவார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி
தாமதமானாலும் டிலேஸை குறித்து நீங்கள் பயப்படவே கூடாது. டிலேயை குறித்து நீங்கள் பயப்படவே கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆபிரகாம் சாராள் 25 ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்தார்கள். 25 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் வந்து முதல்ல 75வது வயதில் வந்து சொல்கிறார், உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். ஆமாம். இந்த அப்புறம் 86 வயதில் திரும்ப சொல்கிறார், உனக்கு ஒரு மகனை நான் தருவேன் அப்படின்னு. 99வது வயதில் திரும்ப வாக்கு பண்ணுறார், அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னா நீங்கள் தைரியமாக இருங்க. தாமதமானாலும் அவர் தரமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். தாமதத்தின் காலத்தில் நீங்கள் வேற எந்த சூழ்நிலைகளை குறித்தும் யோசிக்கவோ வேற எந்த சைடு ட்ராக்கை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா தாமதம் என்பது தரமானதை தருவதற்காக மட்டும்தான். ஆமாம், நாம் நினைக்கலாம், ஆண்டவர் சொன்னீரே, சொன்னதில் கொஞ்சமாவது செஞ்சிருக்கலாம், இல்லை கொஞ்சத்தை செஞ்சு நம்மளை திருப்திப்படுத்துவதற்கு அவர் விருப்பமே இல்லை. அவர் சொன்னதை மொத்தமாக சரியாக நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சு நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தாமதங்களை குறித்து ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு தெரியும், காலேப் யோசுவா இவரிடத்தில் மோசே சொன்னார், மலை நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி. 85 வயதில் காலேப் வந்து யோசுவாட்ட கேட்குறாரு, எனக்கு மலை நாட்டை தாரும். மோசே 40 வயசில் மோசே எனக்கு சொன்னார், மலை நாட்டை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த மலை நாட்டை இப்போ எனக்கு தாரும். எனக்கு இப்போ வயசு 85 ஆனாலும் நான் அதை சுதந்திரிப்பதற்கு அவர் சொன்ன நாளில் எனக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னும் இருக்கு. பாருங்க, அவர் சொன்னது 40-45 வயசில் சொன்னார். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அவர் சுதந்திரிக்க வேண்டியது இன்னும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேக்கும், கால தாமதமானாலும் இனியும் என்னால் சுதந்திரிக்க முடியும், இனியும் என்னுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, ஆண்டவர் மேலே உள்ள தைரியத்தோட அவர் புறப்பட்டு போய் கேட்கிறாரு, மலை நாட்டை எனக்கு தாரும், நான் மலை நாட்டை சுதந்திரிக்க போகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. வயது போயிற்று, தலைமுறைகள் போயிட்டு, அடுத்தடுத்த காலங்கள் போயிட்டு இருக்கு, சூழ்நிலைகள் ரொம்ப எதிராக மோசமாக போயிட்டு இருக்கு. இனி எப்போ நடக்க போகுது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை செய்வதற்கு தேவையான பலனை எந்த நேரத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிற. பாருங்க, சாராளும் ஆபிரகாம் சரீரம் செத்து போனதை கூட அவங்க எண்ணாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் யோசிச்சிருப்ப, ஆண்டவரே நான் சும்மா தான் இருந்தேன், நீர் வந்து என்கிட்ட பேசினீர், அடி எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டேன், பிள்ளையை தருவேன்னு சொன்னீர். அப்புறம் ரொம்ப நாளாக காத்திருந்தேன், ஒன்றுமே வரல, ஒன்றுமே நடக்கலை. திரும்பவும் நீர் வந்து சொன்னீர், நான் உனக்கு ஒரு மகனை தருவேன். சரி, அந்த கேப்பில் சாராள் வந்து வேற ஒரு ரூட்டை போட்டு கொடுத்ததுனால அங்கே ஒரு மகன் பிறக்கிறான். இவன் பிழைப்பானாக, இவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ கூட நீர் வந்து உனக்கு ஒரு மகனை தருவேன் அப்படின்னு நீர் சொன்னீர். அப்பெல்லாம் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வச்சிருந்தார். அவன் விசுவாசிகளின் தகப்பன் அப்படிங்கிறத இன்னைக்கு வரையிலையும் பேசப்படத்தக்க விதத்தில் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு குறித்து வச்சிருந்ததுனால, அவர் குறித்து வைத்த அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் திரும்ப வந்து சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாடி நான் சொன்ன காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வருஷத்துக்குள்ளாடி ஈசாக்கு பிறந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்ன அடுத்த நொடியிலிருந்து ஈசாக்கு பிறப்பதற்கான எல்லா அறிகுறிகளையும் இந்த ஆபிரகாம் பார்க்க ஆரம்பித்தான். ஆண்டவர் சொல்றார், யாரோ இதை பார்த்து கொண்டிருக்க யாரோ சிலருக்கு ஆண்டவர் ஆணித்தரமா சொல்றாரு, இன்னும் சில காலத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க காத்திருப்புகள் முடிய போகிறது, உங்க தாமதங்கள் முடிய போகிறது, தரமான நன்மை உங்க கையில தரும்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்க காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ண போகிறார். நீங்க யாராயிருந்தாலும் சரி, வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அதை செய்யும் ஆண்டவரே நீங்க சொல்ல முடியுமானால், இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும்படி அது தாமதமே ஆயிருந்தாலும் உங்க கரத்துல தரமாய் செய்ய போகிறார், தரமாய் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஊழியம் செய்யற பகுதியில் இதெல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார், ஆனால் ஒன்றும் நடக்கலையே, என் குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே. ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு அதரிசனமான ஒரு மண்டலத்தில் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியானதை தரும்படி நேர்த்தியான கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏற்ற நேரம் வரும்போது எல்லா தடைகளையும் உடைத்து நம்முடைய கரங்களை அவர் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி
ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாட்கள் தாமதித்திருந்தோம், இனியும் உம்முடைய நேரம் வரையிலையும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க பார்க்கலாம். உம்முடைய நேரம் வரையிலையும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அவிசுவாசங்கள் மாறி போவதாக. சொன்னதை நேர்த்தியாய் செய்கிறவர், தரமானதை தாமதமானாலும் தருகிறவர். உம்முடைய நேரத்திற்கு காத்திருக்க நீர் கிருபை தருவீராக அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அப்படி கிருபைகளை தரப்போகிறார். கடைசியாக விசுவாசத்தில் உறுதியா இருந்தால் விசுவாசித்ததை விட மேன்மையானதை கர்த்தர் தருவார். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் விசுவாசித்ததை விட மேன்மையானதை கர்த்தர் தருவார். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் விசுவாசித்ததை விட மேன்மையானதை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தருவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆதியாகமம் 15:6 வாசிக்கும்போது அங்கு ஒரு காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறத விசுவாசித்தார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாய் கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் அதை நீதியாய் எண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அப்படியே யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்போது 2:23 வாசிக்கும்போது, அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க முடியுமானால் அதை அவர் நீதியாக எண்ணி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிரியை செய்யாமல், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் அவனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் சரீரம் செத்து போனாலும் விசுவாசித்ததை விட மேன்மையானதை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர் சொன்னபடியே செய்வார் என்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன அத்தனை நல்ல காரியங்களும் நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் இவ்வளவும் தாமதிக்கிறது ஏன் என்று சொல்லி அநேகர் அங்கராய்த்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதை அறிகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் புலம்பிக் கொண்டிருப்பார்களானால் அதை நிறைவேற்றும்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்றுவீராக. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் தாமே ஆண்டவரே கொடி ஏற்றுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் நிறைவேறத்தக்கதாய் நீர் உம்முடைய சமூகத்தில் ஒரு ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர், நீர் சொன்னதில் ஒன்றும் மாறாமல் செய்கிறவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் குறித்த காலத்தில் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய குறித்த காலத்திற்கு காத்திருக்க கிருபை தருவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, நீர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னதை, சாராளுக்கு சொன்னதை நிறைவேற்று
நிறைவேற்றினது போல எங்களுக்கு சொன்னதையும் நிறைவேற்றுவீராக. தாமதமானாலும் தரமாய் நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் விசுவாசித்ததை விட மேன்மையாய் நீர் செய்வீர் என்கிறத ஆணித்தரமா நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்ததை நீதியாய் எண்ணி அற்புதங்கள் செய்தது போல எங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, யார் யார் பலவீனத்தில் விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனத்தில் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, காலங்களாய் விடுவிக்கப்படாமல் இருக்கிற பலவீனத்தின் மேல உம்முடைய கரம் வெளிப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். உடைய பரிசுத்த கரத்தில் தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.